டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு கணித பாட ஆசிரியர் ஒரு வகுப்பறையிலே கேள்வி கற்பிக்கின்றார். ஒரு 13 அல்லது 14 வயது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேள்வி கற்பிக்கின்றார். உண்மையிலே அவர் அந்த கணித பாடத்தை கற்பிப்பதிலே மிகவும் வல்லவர். மாணவர்களுக்கு புரியத்தக்கதாக, விளங்கத்தக்கதாக, இலகுவாக அவர் பாடங்களை கற்பிப்பதிலே, கணித பாடத்தை கற்பிப்பதிலே கை தேர்ந்தவராக இருக்கின்றார். இன்றைய தினமும் ஒரு சிக்கலான ஒரு பாடத்தை மிக எளிமையாக மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். அநேகமான மாணவர்கள் அவர் கற்பித்த விடயத்தை புரிந்து கொள்கிறார்கள், மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவர்கள் பயிற்சி பெறுவதற்காக சில பயிற்சி வினாக்களை கரும்பலகையிலே எழுதுகின்றார். மாணவர்கள் எல்லோரும் உற்சாகத்துடன் அந்த பயிற்சி வினாக்களை தங்களுடைய அப்பியாச குப்பைகளிலே எழுதி அவற்றிற்கு விடை எழுதி ஆசிரியரிடம் காட்டி சரி வாங்கி கொள்கிறார்கள். இப்பொழுது ஆசிரியர் இந்த மாணவர்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுடைய பாட புத்தகத்திலே இந்த குறிப்பிட்ட இந்த பக்கத்திலே வினாக்கள் இருக்கின்றன, அந்த வினாக்களுக்கும் விடைகளை எழுதுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே மாணவர்கள் அந்த பாடப்புத்தகத்தை எடுத்து ஆசிரியர் குறிப்பிட்ட அந்த பக்கத்தை புரட்டி பார்க்கிறார்கள். அங்கே வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. படங்கள் வரையப்பட்டு, கணித பாடம் என்று சொன்னாலே அங்கே படங்கள் தொடர்பு பாடம், படங்கள் வரையப்பட்டு அந்த படங்களின் கீழே அவர்கள் செய்ய வேண்டிய விடையளிக்க வேண்டிய வினாக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த படங்களை வரைந்து அந்த வினாக்களை எழுதினால்தான் அந்த வினாக்கள் பூரணத்தன்மையானதாகவும் மாணவர்களுக்கு விளங்கத்தக்கதாகவும் இருக்கும். ஆனாலும் கூட இந்த வினாக்கள் அந்த படங்களை கீறாமலும் கூட விடை அளிக்கக்கூடிய வகையிலே சிறிய வினாக்களாக இருக்கின்றன. இந்த மாணவர்கள் எல்லோருமே ஒருமித்த குரலிலே கேட்கிறார்கள், சார் நாங்கள் இந்த படங்களை வரைந்துதான் இந்த வினாக்களை எழுத வேண்டுமா என்று சொல்லி. ஆசிரியருக்கு அவர்களின் கேள்வியின் அர்த்தம் புரிகின்றது. சிரித்து கொண்டே, ஆமாம், படங்களை நீங்கள் வரைய வேண்டும், வரையாவிட்டால் அந்த வினாக்களிலே என்ன கேட்டிருக்கிறது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரியும், ஒரு சில நாட்களின் பின்னர் உங்களது கொப்பியை திருப்பி பார்த்தால் உங்களுக்கு புரியாது, எனவே வரைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது மாணவர்கள் விருப்பம் இல்லாமல் தான் அந்த படங்களை வரைந்து அந்த வினாக்களுக்கு விடை அளிக்கிறார்கள். அன்றைய தினம் ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தலை நிறைவு செய்து வீட்டுக்கு சென்று விட்டார். ஒரு தனியார் வகுப்பிலேயும் அவர் கல்வி கற்பிப்பது உண்டு. அந்த தனியார் வகுப்பிலேயும் இதே பாடத்தை அந்த குறிப்பிட்ட வகுப்பு மாணவர்களுக்கு, வேறு மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டி இருக்கின்றது. ஆசிரியர் மிகச் சிறப்பாக கற்பிக்கின்ற சில பயிற்சி வினாக்களை கரும்பலகையில் எழுதுகின்ற, அதன் பின்னர் பாடப்புத்தகத்திலே இருக்கின்ற வினாக்களுக்கு விடை அளிக்குமாறு சொன்ன பொழுது அந்த தனியார் வகுப்பில் இருந்த அந்த மாணவர்களும் பாடசாலையில் மாணவர்கள் கேட்ட அதே வினாவையே கேட்கிறார்கள். இந்த படங்களை நாங்கள் வரைய வேண்டுமா, வரையாமல் இந்த வினாக்களுக்கு விடை அளிக்கலாமா? உடனே ஆசிரியர் சிரித்துக் கொண்டு சொல்கின்றார், இல்லை, நீங்கள் அந்த படங்களை வரைந்து வினாக்களுக்கு விடை அளித்தால்தான் தெளிவாக உங்களால் விடையளிக்க முடியும் என்று சொல்கிறார். அவர்கள் வேண்டா வெறுப்பாக படங்களை வரைந்து வினாக்களுக்கு விடையளிக்கிறார்கள். இப்பொழுது அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். அவருடைய மகளும் அதே வகுப்பில் கல்வி கேட்கின்றாள். அவளுக்கும் அதே பாடத்தை அவள் அன்று இரவு சொல்லிக் கொடுக்கின்றார், வினாக்களை வழங்குகின்றார். பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற வினாக்களுக்கு விடையளிக்குமாறு சொன்ன பொழுது மகளும் அதே கேள்வியே கேட்கின்றார். ஆசிரியர் புன்சிரிப்புடன், ஆமாம், நீ அந்த படங்களை வரைந்துதான் விடை அளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உறங்க செல்கின்றார். உறங்க செல்லும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. இப்பொழுது தற்காலத்திலே மாணவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை செய்வதற்காக கொஞ்சம் பயிற்சிப்படுகிறார்கள். அத்தனை தூரம் முயற்சி எடுத்து அவர்கள் பயிற்சி செய்வதில்லை என்று யோசித்துக் கொண்டே அவர் உறக்கத்துக்கு செல்கிறார். நேயர்களே, இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.